ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரவணா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ மார்க்கெட்டில் ஸ்கின் கேரில் உங்களுக்கு கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டாமினேஷனாக பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பயங்கர வைரலாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேர் கொரியன் ப்ராடக்ட்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்தியன் ப்ராடக்ட்ஸில் அவ்வளோ குவாலிட்டி இல்லையா? இல்லை வேற பிராண்ட்ஸ், வேற ஜெர்மன் இருக்குது, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ கம்பெனி இருந்து ஏன் கொரியன்ஸ்க்கு நிறைய பேர் மூவ் ஆன் ஆகிறாங்க? எஸ்பெஷலி விமன்ஸ் ஏன் கொரியன் ப்ராடக்ட்ஸ் விரும்புறாங்கன்றது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதுலயும் கொரியன் பிராண்ட்ல இப்போ நம்பர் ஒன்னா இந்தியாவில் போயிட்டு இருக்க ஒரு பிராண்டை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, திஸ் இஸ் சரவணா. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பத்தியா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கொரியன் இவ்வளவு இதுவா போயிட்டு இருக்குன்னா மேக்ஸிமம் ரீசன் சொல்லணும்னா டிக்டாக் எல்லாமே டிக்டாக்னாலையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னாலையும் பயங்கர வைரல் ஆச்சுங்க. ஒரு பூம் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல நிறைய பேர் அதை லைக் பண்ணாங்க. அதுல சில ரீசன்ஸும் இருக்கு, அதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஓகே, கொரியன் பிராண்ட்ஸ்ல எந்தெந்த பிராண்ட் வந்து நல்ல ரீச் ஆகுது நிறைய பிராண்ட்ஸ் சொல்லலாம். பட் இந்தியாவில் நம்பர் ஒன்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோசான். பியூட்டி ஆஃப் ஜோசான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாம இல்ல. நம்பர் ஒன் கொரியன் பிராண்டா இந்தியாவில் இருக்கு. ஓகே, அது என்ன அவ்வளோ ஃபீச்சர், அப்படி என்ன அதுல நல்லா இருக்கு, அந்த சன்ஸ்கிரீன் ஏன் அவ்வளோ ஒரு ஹைப் கொடுக்குறாங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பியூட்டி ஆஃப் ஜோசான் வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன், ஆரிஜின் ஃபை கொரியா தான். ஓகே, இந்தியாவில் ஏன் அவ்வளோ ட்ரெண்டா இருக்குன்னா ஒரு 3 விஷயங்க. அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் மெயினா உள்ளதுன்னா ரைஸ் எக்ஸ்ட்ராக்டும் ப்ரோபயோட்டிக்ஸும் யூஸ் பண்றாங்க. இது ஒரு யூனிக்கான காம்போ இருக்குல்ல, இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுள் ஆகுது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதோட அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் டெக்ஸ்சரா இருக்கு. நான் ஆயிலி, நான் கிரீஸியா இருக்கனால உங்களுக்கு ஈஸியாவே அது செட் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது வந்து ஈஸியா செட் ஆகுதுன்ற மாதிரி ஸ்கின் எல்லா ஸ்கின்க்குமே ஈஸியா செட் ஆகுது. அந்த SPF 50யோட லெவல் வந்து கொஞ்சம் கிரேட் நல்லாவே இருக்கு. நல்ல இன்கிரீடியன்ஸ்னால நல்ல ரிசல்ட் வந்து நிறைய பேர் எடுத்திருக்கதா ரிவ்யூல போட்டிருக்காங்க, கமெண்ட்லயும் போட்டிருக்காங்க. நிறைய யூசர்ஸ் ரிவ்யூ அதுவா தான் இருக்கு. ஸோ இந்தியாவில் இதுதான் இது பூம் ஆக மெயினான ரீசனா நினைக்கிறேன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு 30 ml 1400 above அண்ட் இருக்கு. எது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதிகமா ஸ்வெட்டிங் ஆகும். நீங்க இருக்கிற ஏரியா ரொம்ப ஹாட்டான ஏரியானா இது உங்களுக்கு சூட் ஆக ரொம்ப கஷ்டங்க. இது காம்போ ஸ்கின்க்கு, ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சூட்டபிள் ஆகாது. நீங்க அடிக்கடி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதோட குவான்டிட்டி சீக்கிரமே காலி ஆகுதுன்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. கொஞ்சம் இதுல உள்ள நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமானா இந்தியன்ஸ்க்கு இது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஸோ உங்களுக்கு அதில் அஃபோர்ட் பண்ண முடியும்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. பியூட்டி ஆஃப் ஜோசான் நிறைய விமன்ஸோட சாய்ஸா இப்போ இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சன்ஸ்கிரீம் வந்து நல்லா இருக்கு. இல்ல சன்ஸ்கிரீம் மாதிரி இல்ல மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் ஸ்டிக்கியா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அது ஒரு அப்ளை பண்ண ஃபீல் அந்த ஹெவியே இல்லைன்னு தான் சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மைன்றதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பா தெரியும். எனக்கு தெரிஞ்சு ரேட்டிங்ஸ் பார்க்கும்போது 4.7 4.6 இருக்கு அவுட் ஆஃப் 5. ஸோ பியூட்டி ஆஃப் ஜோசா நம்பர் ஒன்னா இருக்கு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். நிறைய இது மாதிரி கொரியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாக்குள்ள நிறைய உள்ள வந்துட்டு இருக்கு. பயங்கர பூம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சு இன்ஃபுளுயன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் கொடுக்குற அந்த ஒரு ஹைப் தான் நான் நினைக்கிறேன். பட் நம்ம கூட இந்தியாவில நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஏன் மினிமலிஸ்ட் இருக்கு, டீகன்ஸ்ட்ரக்ட் இருக்கு, நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் அது ஈக்குவலா இருக்கு. பட் ஏன் இவ்வளவு பூம் ஆகுதுன்னு அதுக்கு ரீசன் அந்த கொரியன் அந்த ப்ராடக்ட் அந்த ஒரு நேம்லயே அது ஒரு பூம் ஆகுது. அந்த ஒரு ஹைப் தான் இப்போ இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.